உலகம் முழுக்க அவங்கள பிரின்சஸ்னு அழைச்சுது. ஆனா அவங்க மனசுக்குள்ள இருந்த வேதனைய யாரும் புரிஞ்சுக்கல. கேமராஸ் எல்லாமே அவங்கள மில்லியன் டைம்ஸ் கேப்சர் பண்ணதான் நினைச்சது. ஆனா அவங்களோட கண்ணீரை ஒருத்தரும் பார்க்கல. ஃபேரி டைல்ல நடக்கிற மாதிரி ஒரு ராயல் லைஃப் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த லைஃபுமே அவங்களுக்கு ஒரு கோல்டன் கேஜ் மாதிரி தான் இருந்தது. அரண்மனையில கடுமையான ரூல்ஸ், வாழ்க்கையில அன்பே இல்ல அவருக்கு. இதெல்லாம் தான் டயானாவோட ஃபேரி டைல் ஸ்டோரியில உண்மையா இருந்தது. இந்த கதை ஒரு அழகான பிரின்சஸோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அன்புக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடிய ஒரு பெண்ணின் கதை. அதுவும் உண்மையான கதை. த அன்டோல்ட் ஜர்னி ஆஃப் பிரின்ஸ் டயானா. பிரின்சஸ் டயானாவோட காயங்கள், போராட்டங்கள், அவரோட இழந்தது என்னென்ன, இத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டயானா ஸ்பென்சர் 1961 ஜூலை 1 அன்னைக்கு பிறக்கிறாங்க இங்கிலாந்துல. இவங்க ஒரு நோபல் ஃபேமிலியில பிறக்கிறாங்க. நோபல் ஃபேமிலினா உயர்குடி குடிமக்கள்னு அர்த்தம். ஒரு வகையில ராஜா மன்னர்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அவரு இந்த மாதிரி ஒரு நோபல் ஃபேமிலியில பிறந்தாலும் அவரோட குழந்தை வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இல்ல. அவர் 6 வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போறாங்க. அது குழந்தை பருவத்துல இருக்கிற டயானாவை ரொம்ப பாதிச்சுது. அவங்க மனசு ரொம்ப மென்மையானது. அழகான சிரிப்பு எப்பயுமே அவங்க முகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் கதை மறைஞ்சிட்டு தான் இருந்தது அந்த சிறு வயதிலேயே. சின்ன வயசுல அவங்களோட வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்க மத்தவங்களுக்கு உதவணும்ன்ற எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. நார்மலான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. பேபி சிட்டர், டீச்சர், இது போன்ற நார்மலான வேலைகளை டயானா பார்த்து வந்தாங்க. இந்த மாதிரி நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெண் எப்படி பிரின்சஸா ஆனாங்க? அவங்களோட 19 வயசுல டயானாவோட வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது இந்த திருமணம். உலகமே பார்த்து வியந்த ஒரு வரலாற்று திருமணம்னா அது டயானாவுக்கும் பிரின்ஸ் சார்லஸ்க்கும் நடந்த திருமணம் தான். கோடிக்கணக்கான மக்கள் அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக வந்தாங்க. இதுவே ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாவே மாறுச்சு. அந்த திருமணத்துக்கு வந்த அனைவருக்குமே என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ஃபேரி டைல் வெட்டிங்னு தான் தோணுச்சு. அவர் பார்க்கவுமே ஃபேரி டைல்ல வர பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஃபேரி டைல் பிரின்சஸ் ஆன நம்ம டயானாக்கு ஒண்ணு தோணுது. வெளிப்புறத்துல பிரகாசமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இங்க இருள் தான் இருக்குன்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ராயல் பேலஸ்குள்ள போனதும் டயானாவுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கட்டுப்பாடு, கண்காணிப்பு, தனிமை. இது எல்லாமே டயானாவை உடைச்சிருச்சு. நார்மலான ஃபேமிலியில நார்மலான லைஃப வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு திடீர்னு ராயல் பேலஸ்ல நிறைய விதிமுறைகளும் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் ஒரு தனிமையான வாழ்க்கையும் அவங்கள நெரிச்சிருச்சு. அத அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. இது எல்லாமே அவங்கள ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு சென்றுச்சு. டயானாவோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற சேட்னஸ பத்தி இந்த உலகம் தெரிஞ்சுக்கல. இந்த உலகமே டயானாவோட முகத்துல இருக்கிற சிரிப்பை தான் பார்த்துச்சு. ஆனா அவங்க தினமும் போராடிட்டு இருந்ததை யாரும் பார்க்கல. முக்கியமான பிரச்சனையா அவருக்கு என்ன இருந்ததுன்னா, பிரின்ஸ் சார்லஸ் உடனான சிக்கல்கள். பிரின்ஸ் சார்லஸ் மீதான நம்பிக்கை டயானாக்கு முற்றிலுமாக உடைஞ்சது. அது மட்டும் இல்லாம மீடியா எல்லாமே ராயல் ஃபேமிலி என்ன பண்ணுது, டயானா என்ன பண்றாங்க, இத பத்தின தகவலை தெரிஞ்சுக்கணும்னு தீவிரமாக இருந்தாங்க. இதுவுமே டயானாவுக்கு ஒரு மன அழுத்தத்தை தந்தது. அது மட்டும் இல்லாம பேலஸ்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாமே டயானாவுக்கு மன அழுத்தத்தை தான் தந்தது. அவங்க பல இரவுகள் யாருக்குமே தெரியாம அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். என்னோட சிரிப்பை எல்லாரும் ரசிக்கிறாங்க, ஆனா என் கண்ணீரை யாருமே பார்க்கல. இந்த வரிகளை டயானா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகளாலவும் டிப்ரெஷனாலவும் சூழ்ந்திருந்த ஒரு பிரின்சஸ்னா அது நம்ம டயானாவா இருந்தாங்க. இதுல மீடியா பிரஷர் வேற அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. டயானாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் யாரால கிடைச்சது அப்படின்னா அவரோட 2 மகன்களான வில்லியம் மற்றும் ஹென்ரியால தான். எந்த ஒரு இளவரசியும் இதுவரைக்கும் செய்யாத செயலை நம்ம பிரின்ஸ் டயானா செஞ்சிருக்காங்க. அரண்மனையோட விதிகளை மாற்றினாங்க. அவரோட குழந்தைகள் எல்லாமே சாதாரண வாழ்க்கைய தான் வாழணும்னு நினைச்சாங்க.
அதற்காக அவங்கள பள்ளிக்கு அழைத்து சென்றாங்க. சாதாரண குழந்தைகளை போலதான் தன்னோட பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சது மட்டும் இல்லாம ஸ்கூல் கேட் வரைக்குமே இவங்களே போய் தன்னோட மகன்களை விட்டுட்டு வருவாங்களாம். டயானா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒரு பிரின்சஸ் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு தாயும் தான். இப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த ஒரு இளவரசி எப்படி மக்களோட இளவரசியா மாறினாங்க? டயானாவை உலகம் முழுக்க நேசிச்சாங்க. அவங்களோட அழகுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட அன்பான உள்ளத்துக்காகவும் தான். அவங்க சமூக சேவை செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு உடையவங்க. அந்த காலத்துல எய்ட்ஸ் நோயாளிகளை பார்த்தாலே ஒரு பயத்தோட அவங்கள ஒதுக்கி நிராகரித்து வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப டயானா அவர்கள் அவங்கள நேரா போய் பார்த்து சந்திச்சு அவங்கள கைகளை பிடிச்சு நம்பிக்கை கொடுத்தாங்க. இது உலகம் முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு பிரின்சஸே எய்ட்ஸ் பேஷண்ட் கிட்ட கைய கொடுக்கறாங்க அப்படின்னு. அது மூலியமா டயானா அவர்கள் என்ன சொல்ல நினைச்சாங்கன்னா, எய்ட்ஸ் நோயாளிகளை நம்ம தொடுவதனால எய்ட்ஸ் பரவாது, அவங்கள நம்ம ஒதுக்க கூடாது அப்படின்ற கருத்தை செஞ்சு காட்டினாங்க. லேண்ட்மைன்ஸ் விக்டம்காக உலக அளவுல அவேர்னஸ் நடத்தினாங்க, கேம்பெயின் போட்டாங்க. ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஷெல்டர் கொடுத்தாங்க. என்னென்ன தேவையோ அதோட அடிப்படை வசதியில இருந்து எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. குழந்தைகளோட நலனுக்காகவே நிறைய அமைப்புகளை உருவாக்குனாங்க. ட்ரக்ஸ்னால ரொம்பவே பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு உதவி செஞ்சாங்க, ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வரிகள் என்னன்னா, அன்பில்லாத ஒருவரை பாக்குறீங்கன்னா உங்களோட அன்பை அவங்க கிட்ட கொடுங்க. இதுதான் டயானாவோட வார்த்தையா இருந்தது. யார் அன்பு காட்டுறாங்க காட்டலன்றது முக்கியம் கிடையாது, நம்ம அனைவரிடமும் அன்பா இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட முக்கியமான கருத்தா இருந்தது. இதனாலதான் அவங்கள பீப்புள் பிரின்சஸ்னு சொல்றாங்க. டயானாவுக்கும் சார்லஸ்க்கும் மன ரீதியாவும் வாழ்க்கை ரீதியாவும் பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1994 ஜூன் 29 அன்னைக்கு லண்டன்ல ஒரு சேரிட்டி ஈவெண்ட் நடக்குது. அந்த இரவு உலகம் முழுக்க நான் இப்ப சொல்ல போற விஷயம் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் டயானாவோட ஐகானிக் பிளாக் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை இன்று வரைக்கும் மக்கள் ரிவெஞ்ச் ட்ரெஸ் தான் சொல்றாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் ஒரு ரிவெஞ்ச் ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஒரு பெண்ணோட வலி, துன்பம், மரியாதை, செல்ஃப் வொர்த் இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு சிம்பிளா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் டிவில, இதுக்கு காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி நாள் டிவில பிரின்ஸ் சார்லஸ் ஒரு இன்டர்வியூ போட்காஸ்ட் கொடுக்கறாரு. அந்த இன்டர்வியூல இன்டைரக்டா மேரேஜ் லைஃப் உடையுதுன்றத சொல்றாரு. இந்த வீடியோ கிளிப் யூகே முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எல்லாரோட குவெஸ்சனும் இதுதான் இருந்தது, டயானா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? அன்னைக்கு இரவு அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருந்தது, அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க வருவாங்களா இல்ல அவாய்ட் பண்ணிடுவாங்களான்னு குவெஸ்சன்ஸ் நிறைய இருந்துச்சு. அந்த நேரத்துல டயானா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த உலகமே மறக்காத மாதிரி ஒரு ஐகானிக் மொமெண்ட்டை உருவாக்குறாங்க. ஒரு ஸ்டன்னிங்கான போல்டான ஆஃப் ஷோல்டர் பிளாக் சில்க் மினி ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு வராங்க. இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணவர் கிறிஸ்டினா ஸ்டாம்போலியன். அந்த ட்ரெஸ் ரொம்ப போல்டா கிளாமரஸா இருந்ததாகவும் அது ராயல் புரோட்டோகால்ஸ்க்கு சூட் ஆகாதுன்றதுக்காகவும் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த இரவு அது பக்காவான முடிவு. ஏன்னா அதற்கு முன்னாடிதான் அவரோட கணவரான பிரின்ஸ் சார்லஸ் அவங்களோட திருமண பந்தத்தை உடைக்கிற மாதிரி இன்டைரக்டா நியூஸ் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே டயானா இந்த முடிவை எடுத்து என் ஸ்டோரிய நான் தான் எழுதுவேன்ற மாதிரி உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. சார்லஸ் தனது அஃபேரை பத்தி பேசிக்கொண்டிருந்த சேம் டைம்ல இந்த ஈவெண்ட்டுக்கு டயானா போல்டான இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தது செகண்ட் ஹெட்லைனா ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. பிரஸ், மீடியா, போட்டோகிராஃபர் எல்லாருமே ஒரே மூச்சா சொன்னது, தி பிரின்சஸ் இஸ் பேக். அவங்க அந்த ட்ரெஸ்ல கான்ஃபிடென்ட்டா, ஃப்ரீயா, ஸ்டன்னிங்கா, பவர்ஃபுல்லா, அன்டச்சபிளான லுக்ல இருந்தாங்க. இந்த ரிவெஞ்ச் ட்ரெஸ்ஸால என்னென்னலாம் இம்பாக்ட் ஆச்சுன்னா ஃபேஷன் ஹிஸ்டரியே மாத்துச்சு. டயானாவோட பப்ளிக் இமேஜை இன்னுமே ரைஸ் பண்ணுச்சு. ராயல் ரூல்ஸ் எல்லாமே ஆட்டம் காண வச்சுது.
இப்படிப்பட்ட உமனை வேர்ல்ட் அளவுல இன்ஸ்பயர் ஆக வச்சுது. இது ஒரு போல்ட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு சிம்பிளாவே மாறுச்சு. இந்த நிலைமையில டயானாவோட ட்ரெஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. அதனால டயானாவோட ட்ரெஸ்ஸுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாச்சு. அதனால டயானாவும் அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாமே ஏலத்துல விட்டாங்க. அந்த பணத்தை வச்சு சேரிட்டிஸ்க்கும் அவங்களோட ஓன் யூஸ்க்கும் செலவு செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஃபேஷன்ல ஒரு ஐகானிக்கை கிரியேட் பண்ணுச்சு. இன்ன வரைக்குமே அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனா ஆகாம ட்ரெண்டிங்காவே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற டயானாவை பேலஸ்ல யாருக்குமே பிடிக்கல. டயானா புரோட்டோகாலை விட மனிதத்தை தான் முக்கியமா நினைச்சாங்க. எப்பயுமே பேலஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்தது. அதனால அதற்கு எதிர்ப்பா கன்ஃபிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க சுதந்திரத்தை தேடி போராடுற நேரமும் வந்தது. அந்த போராட்டம் தான் அவங்கள இன்னுமே வலிமையா ஆக்குச்சு. சார்லஸ் டயானா இருவரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டயானாவோட வாழ்க்கை துன்பம் நிறைஞ்சதா இருந்தாலும் அவங்க மாறல. அவங்க உலகத்துக்காக தொடர்ந்து சேவை செய்யணும்னு நினைச்சாங்க. மேலும் போல்டா ஆனாங்க. மனிதத்தையும் மனித நேயத்தையும் எல்லாருக்கும் காட்டினாங்க. 1997 ஆகஸ்ட் 31 அன்னைக்கு உலகமே மறக்க முடியாத நாளா மாறுச்சு. பாரிஸ் நகரத்துல ஒரு கோர விபத்து நடக்குது. அதுல பிரின்சஸ் டயானா இறந்துடுறாங்க. அந்த நாள் உலகமே சோகமாக இருந்தது. மில்லியன் கணக்கான மக்கள்கள் வீதிக்கு வெளியே வந்து மலர்களை தூவி அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. தீவிரமான வீடியோ கவரேஜ், மக்களோட அன்பு, இது எல்லாமே டயானாவோட வாழ்க்கையில ஒரு அழுத்தமான சான்றாக இருந்துச்சு. டயானாவோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவங்க கத்து கொடுத்த மனிதநேயம், அர்ப்பணிப்பு, அன்பு இன்ன வரைக்குமே உயிரோட தான் இருக்கு. தன்னோட மகன்களாகிய வில்லியம்ஸையும் ஹென்ரியையும் சாதாரண ஒரு வாழ்க்கைய வேல்யூபிளா நீங்க வாழணும்ன்றத கத்து கொடுத்தாங்க ஒரு தாயா. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்படுத்திய சேரிட்டி இன்ன வரைக்குமே உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு. டயானாவோட எம்பத்தி, கைண்ட்னஸ், கரேஜ் எல்லாமே இன்ன வரைக்குமே இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. அவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்லி தருது. அன்பும் மனித தன்மையும் இருந்தால் உலகம் உங்களை என்றும் நினைவில் வைக்கும். இந்த வரிகளை நமக்கு நினைவுபடுத்தும். டயானாவோட வாழ்க்கை ஒரு ஃபேரி டெய்ல இருக்கிற பிரின்சஸோட வாழ்க்கையே கிடையாது. அவங்க அனுபவிச்சது எல்லாமே ஒரு தனிமை, மீடியா ப்ரெஷர், எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாம் தான். நம்ம பீப்புள் பிரின்சஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, லைஃப் மே பிரேக்ஸ் யூ, பட் யுவர் ஆர்ட், கரேஜ் அண்ட் ஹியூமனிட்டி டிஃபைன் யூ. டயானாவோட பேர் என்றைக்குமே மறையாது. அவங்களோட அர்ப்பணிப்பும் என்றுமே நிலைச்சிருக்கும். டயானா போலவே நீங்களும் தைரியமான வாழ்க்கையை வாழுங்க, அன்பை பரப்புங்க, மற்றவங்களுக்கு உதவுங்க. இதுதான் உங்களோட உண்மையான வலிமை. டயானா எப்படி மக்களோட மனசுல நிலையா நிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ் மன்னரான ராஜராஜ சோழன் கடல்ல அவரோட புகழை நிறுத்தியிருக்காரு. அதை பத்தின வீடியோவை நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல யாரை பத்தி பேசுறதுன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. டயானாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் யாரை பத்தி பேசலான்றதையும் சொல்லுங்க. நன்றி.